பஞ்சாபில் துபாய் ரிட்டர்ன்ஸ் மாப்பிள்ளைக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்ற நிலையில் கடைசி நேரத்தில் மணப்பெண்ணையும் கல்யாண மண்டபத்தையும் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்த பெண் நம்ப வைத்து ஏமாற்றிய நூதன மோசடியில் நடந்தது என்ன? காதல் கோட்டை படம் போன்று சற்று வித்தியாசமாக நேரில் சந்திக்காமலேயே இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்து வந்த இளைஞருக்கு திருமண நாளில் பேரதிர்ச்சி காத்திருந்தது. நவீன உலகின் காவிய காதலாக அமைய வேண்டிய காதல் கதை வடிவேலுவின் கிணத்தை காணோம் என்ற காமெடி கதையாக மாறியுள்ளது. ஒரு கும்பலே கல்யாண நாடகம் ஆடி அப்பாவி இளைஞரின் வாழ்க்கையில் விளையாடி உள்ளது. மோசடி கும்பல் சிக்குமா? பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள மரியாலா கிராமத்தை சேர்ந்தவர் தீபக் குமார். 24 வயதான இவர் திருமணத்திற்கு முன்பே நல்லா சம்பாதித்து வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்து துபாய்க்கு வேலைக்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாக மன்பிரீத் கவுர் என்ற பெண்ணுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் நட்பு காதலாக மலர்ந்துள்ளது. இருவரும் நேரடியாக சந்திக்காமல் செல்போன் உரையாடல் மற்றும் இன்ஸ்டா சாட்டிங் மூலமே காதலை வளர்த்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்யவும் முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து துபாயிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய தீபக் குமார் தன்னுடைய காதலை பெற்றோரிடம் கூறி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அப்போதும் இரு வீட்டாரும் நேரில் சந்தித்துக் கொள்ளாமல் செல்போன் உரையாடல் மூலமே திருமண ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்நிலையில் பெண் வீட்டார் கூறியது போன்று கடந்த வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வீட்டார் ஊர்வலமாக மன்பிரீத் சொந்த ஊரான மோகாவுக்கு வந்தனர். அலங்கரிக்கப்பட்ட கார் மற்றும் 150க்கும் மேற்பட்ட உறவினர்களுடன் மாப்பிள்ளை தோரணையில் தீபக் குமார் ஊர்வலமாக வந்துள்ளார். ஆனால் உரிய நேரத்திற்கு சொன்ன இடத்திற்கு பெண் வீட்டார் வரவில்லை என்று கூறப்படுகிறது. மாலை 5 மணி வரை காத்திருந்தும் பெண் வீட்டார் வராததால் அவர்கள் கூறிய ரோஸ் கார்டன் பேலஸ் எங்கு உள்ளது என்று அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் கிணத்தை காணும் கதையாக அந்த ஊரில் ரோஸ் கார்டன் பேலஸ் என்ற கல்யாண மண்டபமே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் தாங்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மாப்பிள்ளை வீட்டார் மன்பிரீத் கவுர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் திருமண செலவுக்காக மன்பிரீத் அக்கவுண்டுக்கு 50,000 ரூபாய் அனுப்பியதாகவும் தீபக் குமார் கூறியுள்ளார். இன்ஸ்டா மூலமாக காதல் வளர்த்த காலத்திலும் அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரு கும்பலாக செயல்பட்டு அப்பாவி இளைஞர் மற்றும் அவருடைய குடும்பத்தாரை ஏமாற்றியவர்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேரில் சந்திக்காமல் காதல் என்ற மாய வலை விரித்தும் இளைஞரை நம்ப வைத்தும் பெண் ஒருவர் நூதன முறையில் திருமண மோசடி செய்த சம்பவம் பஞ்சாபில் பேசு பொருளாகியுள்ளது.